வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான பாஸ்தா ரெசிபி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய பாஸ்தா ரெசிபிஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் கீழே உங்களுக்கு லிங்க்கில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த பாஸ்தா நம்ம சாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பாஸ்தா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு 4 பழுத்த தக்காளியை நான் எடுத்துகிட்டு தலைப்பகுதியை கட் பண்ணிட்டு இந்த போல் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுட்டு லைட்டாக கீரல் போட்டு விட்டுருங்க. நம்ம கீரல் போட்ட தக்காளி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறமா அதை நார்மல் வாட்டரில் நம்ம மாற்றிக்கலாம். தக்காளியை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மேலே உள்ள தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம தக்காளி மேலே இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டது. அழகாக இப்போ வருது பார்த்திங்களா? ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டது. இப்போ இதை நல்லா தோலெல்லாம் உரிச்சதுக்கப்புறமா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் 1-2 ரஃபாக சாட் பண்ணிட்டு நம்ம உள்ளே போட்டுக்கலாம். போட்டதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சாஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா பாஸ்தா வேணும் அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க குட்டீஸ் யாராவது கேட்டாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அப்போதைக்கு இந்த சாஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம சாஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ்தாவை அதில் போட்டு ஜஸ்ட் கலக்கிறதான் வேலை. ஸோ சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். எல்லா தக்காளியும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிட்டோம். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பேன் ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 பல்லு பூண்டு நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் அதில் பாதி மட்டும் நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். அது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்ச தக்காளி விழுதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். நம்ம கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு மிதமான தீயிலேருந்து கொஞ்சம் குறைவாக வச்சுருங்க. அதில் தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிட்டு கிரேவி பதத்துக்கு வரணும். இந்த போல் கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன் அளவு சேர்த்தியாச்சு. அடுத்தது மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்தியாச்சு. சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம கலந்ததுக்கப்புறமா சில்லி ஃப்ளக்ஸ் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கலாம். கெட்டு போகாமல் நாள் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துருக்கோம், மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிக பண்ணவோ கம்மி பண்ணவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பவுலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 20 நாள் வரைக்கும் நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டோரேஜுக்கு இது பண்ணலை, ஸ்டோர் பண்ணிக்கிற ஸ்டெப் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் இந்த பாஸ்தாவையும் எப்படி போட்டு மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஜஸ்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இப்போ இதை நம்ம அந்த சாஸ் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஏர்டைட் பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி பாஸ்தாவை வேக வச்சுட்டு நம்ம இந்த பாஸ்தா ஒரு பேனில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணுற டைம்லேயே நம்ம அந்த வேக வச்ச பாஸ்தாவை உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பாஸ்தா ரெடி ஆயிரும். சாஸ் வச்சுட்டு பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணியாச்சு. அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் சாஸ் மட்டும் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, திடீர்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது வேணும் உங்களுக்கு, இல்லை மார்னிங் டிஃபனுக்கு அப்படிங்கிற தாராளமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.